السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உம்மத்திலே ஒரு அங்கத்தினராகவும் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்துவிட்டு இவன் சக்தி வாய்ந்தவன் என்றோ அனைத்தின் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்றோ எங்கும் சொல்லவில்லை. ஹுலிகல் இன்சானு ضعيفா என்றென்றாவது சொல்லியிருக்கிறான். இந்த மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான். இந்த மனிதனிடத்திலே பாவங்கள் நிச்சயமாக ஏற்படும், குறைகள் நிச்சயமாக ஏற்படும். இவனுடைய வேலை என்ன? இந்த குறைகள் இவனிடத்தில் ஏற்படும் சமயத்தில் இவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய மைந்தர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபூன், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார்? யார் அந்த பாவத்தை விட்டு மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் வருகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு குறைகள் எல்லா மனிதர்களிடத்திலும் ஏற்படத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதன் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேசர்கள் நல்லடியார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அது போன்ற அல்லாஹ்வுடைய படைப்பினிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். காலிகாகி அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அது போன்று நீங்கள் மஹ்லூக்குகளிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம், மாறு செய்திருக்கலாம், செய்யலாம். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னித்து விட வேண்டும். நம்மிடத்துல எவ்வளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னித்து அவனுடைய கருணையை நாம் பெற்றுவிட்டு சொர்க்கம் புகுந்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம், ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம், அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம். நாம் என்ன ஆசைப்படுறோம்னு சொன்னா, அல்லாஹ் என்னை மன்னித்து விட வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதே நாம் நமக்கு ஒருவர் மாறு செய்யும் பொழுது, நம்முடைய கட்டளைக்கு ஒருவர் மாறு செய்கிறார், நம்மிடத்திலே தவறுதலாக நடக்கிறார், ஒழுக்கத்திற்கு முரணாக நடக்கிறார், நம்மளை திட்டுகிறார், ஏசி பேசுகிறார், நம்மை பற்றி அவதூறு பேசுகிறார் என்று சொன்னால் நாம் அவரை மன்னிப்பது கிடையாது. என்னை பற்றி அவர் தவறாக பேசிவிட்டார், என்னை அவர் திட்டிவிட்டார், அது எப்படி என்னை அவர் திட்டலாம், என்னை திட்டுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது அவரிடத்தில் என்று அவரிடம் கோபம் கொள்வதுதான் நம்மிடத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய செயல். நல்லடியார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எவ்வாறு உன்னிடத்தில் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அது போன்ற அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடன் நீ நடந்து கொள். நான் பாவம், எனக்கு ஒருவர் பிறர் மாறு செய்தார்கள் என்று சொன்னால் நான் பிறரை மன்னிக்க மாட்டேன். என்னுடைய சொல்லை பிறர் தட்டினார்கள் என்று சொன்னால், என்னை பிறர் திட்டினார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று நீ இருந்தாய் என்று சொன்னால் இதே நிலையிலே நாளைக்கு நீ அல்லாஹ்வை காண்பா என்பதாக நல்லடியார்கள் சொல்லுவார்கள். எப்போது நாம் பிறர் மீது கருணை காட்ட ஆரம்பிக்கின்றோமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவனாகிய அந்த அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்பதாக சொல்லி காட்டினார்கள்.
நாம் யார் என்று முதலில் விளங்க வேண்டும், அறிய வேண்டும். நம்மிடத்திலே சதா பாவங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. பாவம் என்றால் என்ன? ஒரு பொதுமக்களிடத்திலே சென்று, ஒரு பொதுவாக மார்க்க கல்வி கற்காத ஒரு நபரிடத்திலே சென்று பாவம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகை விடுவது பாவம், ஜினா செய்வது பாவம், திருடுவது பாவம், ஹராமை செய்வது பாவம், அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படாமல் நடப்பது பாவம் என்பதாக சொல்வார்களா இல்லையா? நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம், நல்லடியார்களுடைய சுஹபத்திலே இருக்கிறோம். அவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? அமல்களிலேயே ஆக உயர்ந்த அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய அமல்களிலேயே மிகவும் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? உங்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் அது உயர்த்தக்கூடிய அமல், உங்களுடைய எஜமானாகிய அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான அமல் அது. அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட உயர்ந்தது அது. போரிலே நீங்கள் எதிரிகளை வெட்டுகிறீர்கள், எதிரிகள் உங்களை வெட்டுகிறார்கள், இதையெல்லாம் விட சிறந்த அமல் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அவசியம் அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது, திக்ர் செய்வது, நினைவு கூறுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் 24 மணி நேரமும் அவனுடைய நேரங்கள் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே கழிய வேண்டும். அதுதான் ஆக உயர்ந்த அமல். ஒருவன் தொழுகிறான், தொழுகையில் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவோடு தொழுகவில்லை என்று சொன்னால் அது தொழுகையே கிடையாது. ஒருவன் தொழுகும் பொழுது அவனுடைய சிந்தனை அல்லாஹ் அல்லாத மற்ற ஒன்றின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் கேட்கிறான், இலா மன் ஹுவ கைரும் மின்னி, அது என்னை விட சிறந்ததா? அதன் பக்கம் உன்னுடைய சிந்தனையை நீ செலுத்துகிறாயே, அது என்னை விட சிறந்ததா அது என்று அல்லாஹ் கேட்கிறான். இரண்டாவது முறை அவனுடைய சிந்தனை திரும்பும் பொழுது அவ்வாறே அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மூன்றாவது முறை அவனுடைய சிந்தனை திரும்பும் போதும் அவ்வாறே கேட்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நான்காவது முறை அவனுடைய சிந்தனை அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ் அல்லாததின் பக்கம் திரும்பும் பொழுது அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அகீமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய நினைவிற்காக வேண்டி நீ தொழுகையை நிலைநாட்டு. தொழுகை என்பது உன்னுடைய நன்மைகளை அதிகமாக்குவதற்காக மட்டுமின்றி கிடையாது. நன்மையை நாம் சுமந்து கொண்டு வெறும் அல்லாஹ்வுக்கு பிடித்தது போன்று நாம் நடித்து விட்டு சுருகத்தை ரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி கிடையாது. நம்முடைய கல்வை அல்லாஹ்வுடைய நினைவால் ரொப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஆக உயர்ந்த ஒரு அன்பளிப்பு தான் தொழுகை. எப்போது நினைவு இல்லாமல் போய்விடுகின்றதோ, திக்ர் இல்லாமல் போய்விடுகின்றதோ, எல்லா அமல்களும் கைரை முகமலாக ஆகிவிடும். ஒருவன் துஆ செய்கிறான், துஆ எவ்வளவு உயர்ந்த அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆவை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் சங்கை வாய்ந்த ஒரு வஸ்து என்பது கிடையாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது துஆ முஹுல் இபாதா, துஆ என்பது அனைத்து வணக்கங்களின் மூளையாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா துஆ செய்வதை விரும்புகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா வெட்கப்படக்கூடியவன், சங்கையானவன். யஸ்தஹி மின் இபாதிஹி இதா ரஃபஅ யதைஹி அய்ரதுஹுமா சிஃப்ரா, தன்னுடைய அடியான் தன்னின் பக்கம் கைகளை உயர்த்தி விட்டால் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். ஒரு அடியான் யா அல்லாஹ் யா ரப்பே என்று தன் கைகளை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி விட்டான் என்று சொன்னால் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அவ்வளவு உயர்ந்த அந்த அமல், அந்த துஆவிற்கு அல்லாஹ் தஆலா சில சமயங்களில் நிச்சயமாக பதில் அளிக்கவே மாட்டான். சில நபர்களுடைய துஆக்கு பல குழுவினர்களாக இருக்கின்றார்கள். அதில் ஒரு குழுவினர் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுல்லாஹ் வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, உங்களுடைய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதி கொண்டவர்களாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். வஅலமு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், எந்த ஒரு மனிதன் துஆ செய்யும் பொழுது அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாத மற்றொன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதோ, கஃபலத்தில் பொடுபோக்காக இருக்கின்றதோ, அந்த கல்பில் எடுத்துக்கொண்ட துஆவிற்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இப்போது அல்லாஹ்வுடைய நினைவு வற்று போனது என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, அது பரிபூரணம் என்ற இடத்திற்கு அடையாமலே சென்றுவிடும். பரிபூரணம் என்ற வார்த்தையை இது பெற முடியாமல் ஆகிவிடும். அவ்வளவு உயர்ந்த அமல் அது. இது அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை மறக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மிடத்திலே பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவ்வளவு பாவங்கள் நம்மளிடத்திலே நிகழ்கின்றது. அப்படி இருக்கும் சமயத்திலே நாம் பிறரிடத்தில் கோபப்பட்டோம் என்று சொன்னால், பொதுவாகவே பிறரிடத்தில் கோபம் சாதாரணமாக ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த மனிதன் பிறரை காட்டிலும் தன்னை உயர்ந்தவனாக எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். நீங்கள் வேண்டுமானால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களும் தன்னை விட வயதில் உயர்ந்தவர்களாக, இல்மில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரிடத்திலே நாம் கோபப்பட மாட்டோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களும் நம்மை விட வயதில் உயர்ந்தவர்களாக, நம்மை விட ஒரு 5 வயது உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அனைவரும் அவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால் யாரிடத்தில் யாரையும் திட்டவும் மாட்டோம், யாரையும் மட்டமாக நினைக்க மாட்டோம், யாரிடத்தில் கோபப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் வயதில் உயர்ந்தவர்கள், கண்ணியத்தில் உயர்ந்தவர்கள், அழிவில் உயர்ந்தவர்கள். எப்போது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை, சக மனிதனை தவறாக எண்ணுகிறானோ, தன்னை விட மட்டமாக எண்ணுகிறானோ, அப்போதுதான் அவனிடத்தில் அவனை சாதாரணமாக திட்டுவது, அவனிடத்தில் கோபம் கொள்வது, இவ்வாறாக அவனிடத்திலிருந்து செயல்கள் வெளிப்படும். எனவே நம்முடைய குணத்தை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிறரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கின்றோமோ அவ்வாறு தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். நாம் சக மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றோமோ அவ்வாறுதான் அல்லாஹ் தஆலாவை நாம் அருமையில் சந்திக்க போகிறோம். எனவே சதா எல்லா மனிதர்களையும் அன்பு கொண்டு, நேசம் கொண்டு, அனைவர்களிடையும் அல்லாஹ்வை ஷுஹூத் செய்து அல்லாஹ் தான் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வோடு, எல்லா வஸ்துக்களிலும் அல்லாஹ் தான் ஐனாக இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.